15வது சர்க்கம். தேவர்கள் ராவண வதம் வேண்டினது கூறுதல். பிறகு கலைக்கோட்டு மாமுனிவர் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஓர் யாகத்தை விதிப்படி செய்ய போகின்றேன் என்று தசரதனிடம் சொல்லி அப்படியே அந்த வேள்வியை செய்து முடித்தனர். பிறகு தேவதைகளும் கந்தர்வர்களும் சித்தர்களும் நான்முக கடவுளும் மற்றும் மகரிஷிகளும் அந்த யாகத்தில் தம் தம் ஹவிர்பாகம் வாங்கிக் கொள்வதற்காக ஒன்று கூடி வந்தனர். அண்ணனம் வந்து சேர்ந்த தேவதைகள் யாவரும் அந்த யாக சபையில் பிறர் காணாதபடி இருந்து பிரம்ம தேவனை நோக்கி, ஓ பகவானே, உமது அருள் பெற்று மிக்க பராக்கிரமம் கொண்ட ராவணன் என்னும் ராட்சசன் எங்கள் அனைவரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றனன். நாங்கள் அவனை அடக்க வல்லமையற்று இருக்கின்றோம். முன்பு நீர் அவனிடம் மிகுந்த பிரீத்தி கொண்டு எங்களால் எவ்விதத்திலும் அவனுக்கு சாவு உண்டாகாதபடி வரம் கொடுத்தீர். நீர் கொடுத்த வரத்தை பாராட்டி கொண்டு நாங்களும் அவன் செய்யும் செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். அறிவுகேடன் உலகங்களையும் நடுங்க செய்கின்றனன். திக்பாலர்களையும் பகைக்கின்றனன். தேவர்களுக்கெல்லாம் அரசராகிய இந்திரனையே பட்டத்தினின்றும் தொலைக்க விரும்புகின்றனன். அவன் நீர் கொடுத்த வரத்தினால் மதிமயங்கி கொழுத்து ரிஷிகளையும் யக்ஷசர்களையும் கந்தர்வர்களையும் அந்தணர்களையும் மதியாமல் வருத்துகின்றனன். அவன் கிரீடா பர்வதம் முதலிய இடங்களில் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது சுடும்படி சூரியன் வெயிற் காயமாட்டான். அவன் பூந்தோட்டங்களில் விளையாடி கொண்டிருக்கையில் வேகமாக வீசினால் மேலே புஷ்பங்கள் விழுமோ என்று பயந்து காற்றும் வேகமாக வீசுவதில்லை. எப்பொழுதும் வீசுகின்ற அலைகளையுடைய கடலும் அவனை கண்டால் கொஞ்சமும் அசையாமல் இருக்கின்றது. கர்ப்பம் கலங்கும்படி மிகவும் பயங்கரமாக தோன்றுகின்ற அந்த ராட்சசனிடத்தில் எங்களுக்கும் பயம் அதிகமாக உண்டாயிருக்கின்றது. ஆகையால் அவனை கொல்ல வேண்டிய உபாயத்தை நீர் ஆலோசித்து செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள்.